இதெல்லாம் சொல்லிட்டு ஞானி சொல்லுகிறான், உன் வாலிப பிராயத்தில் நினை. இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னால ஹேல் அண்ட் ஹெல்த்தி, நல்ல ஆரோக்கியமா, வாட்டம் சாட்டமா, இளம் ரத்தம், இளங்கண்டு, பயம் அறியாது, அதெல்லாம் நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இயேசுவுக்கு என்று ஒரு வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த அனுதின அற்புதம் காலை தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பாருங்கள், அநேகருக்கு நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலை குடும்பத்தில் யாராவது ஒருவர் உங்களுக்காக இந்த தியானத்தை நாங்கள் கொடுக்கிறோம். நாங்கள் மிகுந்த ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு தான் உங்களுக்கு இதை நாங்கள் கொடுத்து வருகிறோம். அதை பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வேத வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாதற்கு முன்னமும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. கடந்த முறை சில வாரங்களுக்கு முன்பதாக கூட நீங்கள் கேட்டிருக்கலாம், இதே பிரசங்கி 12:1, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னால எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லுவதற்கு முன்பதாக, அந்த இப்படிப்பட்ட வருஷங்கள் வர்றதுக்கு முன்னால நீ ஆண்டவரை நினைத்துக்கொள் என்று சொன்னேன். இப்போ இந்த 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு பாருங்க, மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, மண்ணு திருப்பி பூமிக்கு போயிடும். ஏன்னா இந்த சரீரம் மண்ணு தானே, ஆண்டவர் மண்ணினால தான் மனுஷனை உருவாக்கினார். அதனால சங்கீதம் 103 போட்டிருக்குது, அவர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார், மண்ணென்று நினைவு கூறுகிறார். அப்போ மண்ணிலிருந்து எடுத்த நாம், மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நாம் மீண்டும் இந்த சரீரம் எங்கே போகுது? மண்ணுக்கு போகுது. இதுதான் சைக்கிள். மண்ணிலிருந்து வந்திருக்கும், மண்ணுக்கு போகிறோம். அப்போ மீண்டும் உன் சரீரம் மண்ணுக்கு போவாதற்கு முன்னும், அடுத்தது ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும், நம்முடைய ஆவி ஜீவன் மண்ணுனால மனுஷனை உண்டாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை நாசியில ஊதுறாரு, அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாசியில ஊதுன முன்ன அவனுக்குள்ள உயிர் வந்துட்டு, சரி. அப்போ ஒருத்தன் மரிக்கும் போது என்ன நடக்குது? ஆவி தந்தவரிடத்துல போகுது, சரீரம் எங்கிருந்து வந்துச்சு அங்கே மண்ணுக்கு போகுது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால இந்த 2ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 6ஆம் வசனத்து வரையும் பொறுமையாக நீங்கள் வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. கண் பார்வை குறைகிறது, காது கேட்காம போகிறது, பல்லு விழுறது, நட தளர்றது, நம்முடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் பலவீனம் அடைகிறது. அது எல்லாம் இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. 5 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு ஞானி சொல்லுகிறான், உன் வாலிப பிராயத்தில் நினை. இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னால ஹேல் அண்ட் ஹெல்த்தி, நல்ல ஆரோக்கியமா, வாட்டம் சாட்டமா, இளம் ரத்தம், இளங்கண்டு, பயம் அறியாது, அதெல்லாம் நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இயேசுவுக்கு என்று ஒரு வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயனா, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன் இந்த சரீர உபாதைகள்லாம் வந்தப்போ தான் நான் இயேசுவை நம்பணும்னு நினைக்கிறியா? அல்லது வயசானவரை பார்த்துக்கலான்னு நினைக்கிறியா? அல்லது நான் வேலை பார்க்க ரிட்டையர்ட் ஆன பிறகு யோசிக்க வேண்டிய காரியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னுக்குரியது காலத்தை தாமதப்படுத்தார்கள். டோன்ட் போஸ்ட்போன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் இப்பொழுதே உம்மிடத்தில் வருகிறேன், என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்பொழுது பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த இயேசு சாமி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாரெல்லாம் கர்த்தாவே ஒருவேளை வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகள் இந்த வாலிப பிரயாயத்திலே உம்மை நினைத்து கொள்ளட்டும்.
வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும். ஒருவேளை சிலர் நான் பிறகு பார்த்துக்கலாம், ரிட்டையர்ட் ஆனவர் பார்த்துக்கலாம், அல்லது வயசானவர் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவார்களானால் அவர்களோடு கூட தொடர்ந்து பேசி, ஆண்டவரே அவர்களை திருச்சபையிலே கர்த்தாவே அவர்கள் அங்கத்தினர்களாக இருக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் உம்முடைய திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை தந்து வழி நடத்தும் அப்பா. ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் பிரவேசியும், ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் தங்கும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. எங்கள் சரீரம் மண்ணிலிருந்து மீண்டும் மண்ணுக்கு போவதற்கு முன்பதாக கர்த்தாவே எங்கள் ஆத்துமா உம்மிலே இளைப்பாற வேண்டும், உம்மிலே மகிழ்ந்திருக்க வேண்டும், அந்த ஆத்தும ரட்சிப்புக்களை கடந்து வர வேண்டும். அந்த பெரும் பாக்கியத்தை தந்து வழி நடத்தும். அந்த பாக்கியத்தை இந்த ஜெபத்திலே என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை உம்மில் மகிழும் பாக்கியத்தை, உம்மோடு கூட வாழும் பாக்கியத்தை, அந்த கிருபையை தந்து வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் உடைய கிருபை கூட இருந்து வழி நடத்தும். எல்லா பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். துதி ஸ்தோத்திரம் நீரை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.